இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், அதனால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. ஒரு அற்புதமான ஒரு அறிவுரையை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். விவாதங்கள், சண்டைகளை இன்றைக்கி அநேக இடங்களில் குடும்பங்களை பிரிக்கிறதையும், நண்பர்களை பிரிக்கிறதையும், சபைகளை பிரிக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். விவாதம் நமக்கு தேவையில்லாத காரியம். ஒருவர் சொல்லுகிற ஒரு கருத்துக்கு நம்ம பதில் கருத்து சொல்லியே ஆக வேண்டும். சொன்ன அந்த கருத்தை சொன்ன கருத்தை சொன்னவரை நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்கிற அந்த காரியம் சண்டையிலையும் சச்சரவுகளிலும் பிரிவினைகளையும் கொண்டு போய் விடுகிறது. ஒரு கிராமத்தில் இப்படி தான் ஒரு வேலை வெட்டி இல்லாத 2 நண்பர்கள் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசின உடனே, நான் ஒரு பெரிய வயலை வாங்க போகிறேன், எதிர்காலத்தில் நான் ஒரு பெரிய வயலை வாங்கி நான் விவசாயம் பண்ண போகிறேன்னு ஒருத்தன் சொன்னான். உடனே பக்கத்தில் இருக்கும் சொன்னான் அவனுடைய நண்பன், ஆமாம்மா நான் கூட 4 நல்ல மாடுகளை வாங்கி பால் வியாபாரம் செய்ய போகிறேன், எதிர்காலத்தில் ஒரு பெரிய பால் பண்ணை வைக்க போகிறேன்னு சொன்னான். இவள் உடனே கேட்டான், மாடுகளை எங்கே மேய்ப்பேன்னு கேட்டான். வயல் தான் இருக்குது, அந்த வயலில் விட்டால் அது மேய்ஞ்சிருமே, அது நல்லா பால் கொடுக்குமே. உடனே இவனுக்கு கோபம் வந்து விட்டது. அது எப்படி என் வயலில் உன்னுடைய மாட்டை மேய்ப்ப? உடனே இவன் சொன்னான், ஏன் மேய்ச்சாதான் என்ன? சண்டை ஆரம்பித்தது, விவாதம் வந்தது, பெரிய சண்டையில் போய் முடிந்தது. ஊரில் இருக்கிற தலைவர்கள்லாம் ஓடி வந்து 2 பேரையும் விலக்கி வைத்து கேட்டாங்க, அப்பா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருவரும் சண்டை போட்டு கொள்ளுகிறீங்க? இவன் என் வயலில் மாடை மேய்ப்பேன்னு சொல்கிறான், இவன் என்னுடைய மாட்டை அடிப்பேன்னு சொல்கிறான். அப்போ இவங்க கேட்டாங்க, உனக்கு எங்கே இருக்குது வயல்? இல்லை, ஒரு காலம் நான் வாங்க போனேன், வாங்கினா அந்த வயல். உனக்கு எங்கேயாப்பா மாடு இருக்குது? மாடும் இல்லை, நான் வாங்க போகிறேன். இல்லாத வயல், இல்லாத மாடு, ஆனால் பெரிய சண்டை. இதுதான் இந்த வாழ்க்கை, இதுதான் இந்த மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியம். இதை வைத்து பிரிவினைகள். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, விவாதம் வருகிறதுக்கு முன்பாகவே என்ன பண்ணுங்க, அதை விட்டு விலகிடுங்க. சண்டை வருகிறது முன்னாகவே அதை நிறுத்தி விடுங்க. சமாதானத்துக்கு உண்டான காரியங்களையே நம்ம சிந்திப்போம். சமாதானத்துக்கு உண்டான காரியங்களில் நம்ம செயல்பட வேண்டும் என்பதே வேதம் நமக்கு சொல்லுகிற அறிவுரை. சண்டை வேண்டாம், விவாதங்கள் வேண்டாம், சமாதானத்தோடு இருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய வாழ்க்கையில் வீணான விவாதங்களுக்கு நேரங்களை செலவிடாதபடி, அந்த விவாதங்கள் பெரிய சண்டையில் கொண்டு போய் விடாதபடி, நாங்கள் அதற்கு காரணமாக இல்லாதபடி, நாங்கள் சமாதானம் செய்கிறவர்களாக, சமாதானம் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டபடி, ஆண்டவர் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று எழுதப்பட்டபடி, நாங்கள் ஒருவர் சமாதானம் செய்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தருவர்களாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, ஒரு கிருபைக்குள்ளே மூடிக்கொள்ளுங்க. இயேசுவின் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ.